இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு காட்டுல கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் காலை வேளையில அந்த கரடிக்கு நன்றாக பசித்தது. செல்லம், என்ன சாப்பிடலாம் என்று நினைத்து கொண்டு இருந்த கரடிக்கு தான் 2 நாட்களுக்கு முன்னர் பக்கத்து குளத்தில் சாப்பிட்ட சுவையான மீன், பெரிய மீன் அதுவும் ஞாபகத்துக்கு வந்தது. மீண்டும் அதே போன்ற பெரிய மீனை சாப்பிடலாம் என்ற ஆசையில் குளத்திற்கு வந்தது கரடி. ஆனால் குளத்தில் அன்றைக்கு சிறிய சிறிய மீன்களே நீந்தி கொண்டு இருந்தன. நம்ம கரடி மாமாவுக்கோ பெரிய மீனை தான் சாப்பிட வேண்டும் என்று ஆசை. பெரிய மீன் வரும் வரும் என்று காத்து கொண்டே இருந்தது. செல்லம், இதனை ஆற்றில் உள்ள சிறிய மீன்களை கொத்தி தின்று கொண்டு இருந்த கொக்கும் பார்த்தது. கொக்கு கரடியை பார்த்து, மாமா மாமா, பெரிய மீன் வரும் என்று இந்த சிறிய மீன்களை விட்டு விடாதீர்கள். சிறிது நேரத்துக்கு பிறகு மீன்கள் வராமலே வேறு திசையை நோக்கி சென்று விடலாம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறியது. ஆனால் கரடியோ கொக்கின் வார்த்தையை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. சிறிய மீன்களை வயிறார தின்று முடித்த கொக்கும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது. கொக்கு சொன்ன மாதிரியே மீன்களும் வேறு இடத்திற்கு சென்று விட்டன. பெரிய மீனை எதிர்பார்த்து காலத்தை வீணடித்த கரடியோ, ஐயோ, நேரத்தை வீணடித்து விட்டேனே என்று பசியோடு அந்த இடத்தை விட்டு சென்றது. அன்பு செல்லமே, கதை பாத்தீங்களா செல்லங்களா? பாத்தியா, இந்த கரடி மாமா என்ன பண்ணாரு பாத்தியா செல்லங்களா? ஒரு பெரிய மீன் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு கிடைச்ச மீனை என்ன ஆச்சு, மிஸ் பண்ணிட்டாரு செல்லங்களா. அவருடைய காலத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு செல்லங்களா, வேஸ்ட் பண்ணிட்டாரு செல்லங்களா. நம்ம கூடயும் அநேக விஷயத்துல நம்ம ஒரு காரியம் இதுதான் எனக்கு வேணும்னு பிடிவாதமா அடம் பிடிச்சு இருக்கோம் செல்லங்களா. அப்படி இருக்கக்கூடாது செல்லங்களா. நம்ம அதுக்காக ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா, நான் இதை தான் எனக்கு வேணும், இது இல்லைன்னா நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க பிடிவாதம் பிடிக்கிற சின்ன பிள்ளைங்களா நீங்க இருக்கீங்களா செல்லங்களா? இன்னைக்கே நீங்க உங்களுடைய அப்படிப்பட்ட குணத்தை மாத்திக்கோங்க. பாத்தியா, இந்த கரடி மாமா மட்டும் அங்க இருக்கிற அந்த குட்டி குட்டி மீனை சாப்பிட்டுருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அவருக்கு அன்னைக்கு பசி தீர்ந்திருக்கும். இப்ப என்ன ஆச்சு, நான் பெரிய மீனை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்தனால என்ன ஆச்சு, நேரம் போனதும் வேஸ்ட்டு. இன்னொன்னு என்ன ஆச்சு, கரடி மாமாவுக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. அதனால மீனும் கிடைக்கல செல்லங்களா. நம்மளும் அதே மாதிரிதான் இருக்கணும். நம்ம பரிசுத்த வேதாகம கூடயும் நமக்கு அதுதான் டீச் பண்ணுது. என்ன தெரியுமா செல்லங்களா? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது செல்லங்களா. நம்ம பைபிள் பத்தியா எவ்வளோ ஒரு டைமிங்கை நமக்கு டீச் பண்ணி தருது பத்தியா செல்லங்களா. நீங்களும் அதே மாதிரிதான் செல்லங்களா. உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வீணடிக்காம கிடைக்கிறதுல எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரு டாக்டிக்ஸை நீங்க என்ன பண்ணணும், கத்துக்கணும். சரியா செல்லங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? வாங்க சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வசனம் எங்க இருக்குன்னா எபேசியர் 5:16. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. சரியா செல்லங்களா? உங்களுடைய காலத்தை நீங்க என்ன பண்ணணும், வீணடிக்காம அது பிரயோஜனப்படுத்தி கொள்ற ஒரு ஞானத்தை நீங்க கத்துக்கோங்க. சரியா செல்லங்களா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. சரியா செல்லங்களா? மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.